ஏசாமல் இருக்காதாம்மா நல்லது. நீ என்ன பேசினாலும் எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிடுவாம்மா. உன்னைன்னா ஏற்கனவே அவைய யாருக்குமே அவைய வீட்டில் பிடிக்காது. நீ சும்மா இருமா. நீ பேசுறதையும் சேர்த்து வச்சு அந்த பொம்பளை என்னதாம்மா ஏசும். நீ எதுவும் சொல்லாதம்மா. அந்த பிள்ளை என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். எதுக்கு மக்களே நம்ம ஒன்றை எதுக்காக ஏசப்போகிறான்? நம்ம வாயை மூடிட்டு இருக்கதான் அவள் ஒவ்வொன்றா மேலே ஏறிட்டு போகிறா. இப்படி சொன்னாதான் கொஞ்சமாவது அடங்கு வந்தால் சொன்னேன் நான். நம்மளும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கதான் மக்களே அவைய இப்படி செய்தாவ. நீ நான் சொல்லிட்டேன்ல, இனி அவள் அப்படி செய்ய மாட்டா. கொஞ்சமாவது அவளுக்கு இருக்குன்னு இருக்கும். வேண்டாம்மா, நீ பேசி கெட்ட பேர் இருக்காதம்மா. வேண்டாம்மா. என்ன யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறவ மக்களே. ஒன்று இந்த மாதிரி நிலமையில பார்க்கும்போது நான் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்னு சொல்லி பார்ப்பான். அந்த பொம்பளை தான் ஒன்றுமே சொன்னதில்லைன்னு சொல்லுதாலே. ஒன்றுமே சொல்லாமே இருந்திருப்பா. அவள் ஏசனால தானே மக்களே நீ இப்படி செஞ்சுருக்க. யாருமா அவைய செஞ்சு தப்ப ஒத்துக்கிடுவாவோ சொல்லுங்க பாப்பா. நீங்கள் இப்படி சொல்லுனால அவைய என்ன நான் உன் பிள்ளை ஏசனே வச்சேன்னா அந்த பொம்பளை ஒத்துக்கிட போகுது? இல்லை இந்த அம்மா சொல்லுவாவ. நீ ஏமா எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிக்கிடுத. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அமைதியாக இருக்கணுமா. யார்கிட்ட என்ன பேசினாலும் அது தப்பாக தான் தெரியும். நீ வாயை திறக்காதம்மா. ஏட்டி முடியுமா ருக்கு? ஏன் உனக்கு மென்டல் எதுவும் பிடிச்சிருச்சா? கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஆத்தத்தில் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் எப்படி பேசிட்டு கிடப்ப? வார்த்தையில் அளந்து விடுறது கிடையாதா? இன்னைக்கு நீ பேசிட்டு போயிடுவ, நாளைக்காவது அங்கே வாழ வேண்டாமா? நீ என்ன நினச்சிக்கிட்ட? உன் பிள்ளை நீயே வச்சுக்கிடலாம்னு நினச்சிக்கிட்டியோ? நாளைக்கு எப்படினாலும் அங்கே போய் தானே இப்படி ஆகணும். அவைய வீட்டில் வாழ்ந்து தானே ஆகணும். நீங்கள் பாட்டுக்கு கோவத்தில் வார்த்தை அள்ளி விட்டீங்கன்னா அந்த பொம்பளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட மாட்டால என்ன? அப்படின்னு அந்த பொம்பளை பெருசாக அட்டுழியம்லாம் ஒன்றும் செஞ்சது இல்லையாட்டி. அப்படி நம்மளை பிள்ளைய ஒரு நாள் கூட அந்த பொம்பளை ஒரு குத்தம் சொல்லி ஒரு சண்டை விட்டு ஒன்றுத்துக்கு நம்ம ஊருக்கு வந்ததே கிடையாது. பிறகு என்னத்துக்கு நீ அந்த பொம்பளையை போட்டு ஏசிடக்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே திட்டினியாவும் அவளை. அதனால தானே அப்படி செஞ்சுட்டா. அந்த பொம்பளை மட்டும் காரணம் சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தவி முடியாமல் கிடக்காவ, அது காரணம் நீ தான் சொன்னால் உன் மனசை எப்படி துடிக்கும்? அந்த பொம்பளை பச்சை பிள்ளை மாதிரி முன்னாடி கிடந்து அழுதுட்டு கிடக்கட்டி அதை பார்த்தா அவைய மயன் சும்மா இருப்பாவளா? அவையும் கோபப்படுவோம். மகளுக்கு தான் பிறகும் பிரச்சனை. ஒரு பிரச்சனையும் ஒன்னோட முடிக்காமல் நீங்கள் எதுக்குன்ட்டு இப்படி கூட்டி கூட்டி விருதிய ஒருத்திய சாவுக்கு நம்ம தான் காரணம் சொன்னாவுன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? சாவை விட அது பெரிய வலிட்டி. எனக்கு இப்போ ஒன்றும் உடம்புக்கு முடியல, அதுக்கு நீ தான் காரணம் ஒன்றை பார்த்து சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? நீ தாங்கிடுவியா? ஏதோ கோவத்தில் பேசிகிட்டே இருக்கு. என்னத்தை சொல்லுது? இந்த பிள்ளை அங்கே போகிறக்கே பயப்படுதான். அந்த கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன். ஏம்மா கோவம் இருக்கதாம செய்யும். பிள்ளைய பெற்றவ இல்லைன்னு யாரும் சொல்லலை. இருந்தாலும் யார்கிட்ட என்ன பேசணும்னு யோசிக்காமையே பேசுது. கோவம் இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருட்டி வாயை வச்சுக்கிட்டு கடைசியில் ஒன்று தான் இல்லான்னு கெட்ட பேர் சொல்லுவாவ. நம்ம ஆத்திரத்தில் என்ன வேணால் பேசிடலாம், அதை திருப்பி எடுக்க முடியாது. பார்த்துக்கிடு. பொறுமையாக இது சொல்லிட்டேன், அவ்வளோதான். பொறுமையாக அவளை வீட்டுக்கு கொண்டு சேர்க்க வரைக்கும் யார்கிட்ட எதையும் வம்பு பண்ணாமல் பேசாமல் இருட்டி. சும்மா அந்த அம்மா அழுது கிடந்துச்சுன்னா அவைய மகன் சும்மா இருப்பாவளா? உடனே கேட்டு வந்து இங்கே சண்டை போட்டு இது பண்ணதுக்கா? இப்போ தான் ஒரு பிரச்சனை மழை போல் ஓஞ்சி நிற்கி. அடுத்து எதுக்கு நீ மறுபடியும் பிரச்சனையை கூட்டிகிட்டு இருக்க? பேசாமல் இருட்டி முடியாமா. யார்கிட்ட எதுவும் சொல்லாமல் இரு. சரி ருக்கு, நான் என்னத்தை சொல்ல முடியும்? என்ன சொன்னாலும் தப்பாக தான் வந்து நிற்கி. இப்போ என் தலை அவிய மடியில் இருக்குது பற்றியா? என் பிள்ளை அங்கே கட்டி கொடுத்துருக்கீங்களா? அப்போ அவிய சொல்லுறதுக்குலாம் நான் ஆடி தான் ருக்கு ஆகணும். நம்ம வாயை திறக்க முடியாது. என் பிள்ளை அங்கே கொடுத்துருக்கேன்ல, என் தலை அவளுக்கு மடியில் இருக்குது. அப்போ அவள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் டீ மூலியமாக இப்படி பேசுத? அதுக்கு அந்த பொம்பளை அந்த மாதிரி எதுவும் உங்கள் பிள்ளை கொடுமையெல்லாம் செய்யலே இல்லை. ஒன்னையும் இது வரைக்கும் எதுனாலும் பேசியிருக்கா. அந்த பொம்பளை ஒன்றத்துக்கு நம்ம ஊருக்கு வந்ததும் கிடையாது, வம்புக்கும் எண்ணத்துக்கும் வந்தது கிடையாது. இல்லாட்டி பிறகு என்னத்துக்கு நீ இப்படி பேசிய? ஏதோ கொடுமைக்கார பொம்பளை பேச மாதிரிலாம் பேசுத? அந்த பொம்பளை அப்படிலாம் ஒன்றும் அநியாயம் செஞ்சது இல்லையாட்டி முடியுமா? உன் பிள்ளை நல்லா தானே பார்த்துக்கிட்டா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ கோவப்பட்ட மாதிரி அந்த பொம்பளையும் கோவப்பட்டிருக்கு. அதனால அவள் அப்படி செஞ்சுட்டா. அதுக்குன்னு எல்லாரும் தான் காரணம். அந்த பொம்பளையை மட்டும் சொன்னால் அந்த பொம்பளை மனசு எப்படி இருக்கும்? தாங்குமா? அப்படிலாம் பேசக்கூடாதுட்டி. ஒருத்தவங்களை பேசிடலாம், மனசு தாங்காதுட்டி. ஒருத்தவை சாவுக்கு நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா? அதை அப்படி கிடந்து கேன்னு அழுதுட்டு கிடக்கு. சொல்லுறது கூட காதில் வாங்க மாட்டேங்கி. அதான் சரி நீங்கள் அழுவாதியே வைக்காதியே, நான் போய் பேசினேன் வைக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். அது வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிட்டி. நீ வந்து சொல்லி பேசி சமாதானப்படுத்திட்டி. ருக்கம்மா அப்படிலாம் அவிய சொன்னால் கேட்க மாட்டாவுமா. உடனே பேசினாவுன்னா அவிய ஒன்றும் சொல்ல, எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல, பிரச்சனை தாம்மா பெருசாகும். இப்போதைக்கு அவிய வீட்டுக்கு போகிறதான் நல்லது. எங்கள் அம்மையை அவையில்கிட்ட வந்து பேச சொல்லாதியே. அதிகமாக பேசி மறுபடியும் சண்டை தாம்மா வரும். வேண்டாம்மா. என்ன மக்களே பிறவெல்லாம் யோசிக்கிறியா? செய்யறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டீங்க. நீயே அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டு கிடக்க. உங்கள் அம்மாக்காரி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் எல்லார்ட்டையும் வம்பிழுக்கா. என்னத்தை சொல்ல முடியும்? சரி நான் போய் பேசி பார்க்கேன். அம்மா உங்களை பற்றி அந்த ஊருக்கே தெரியுமா? நீங்கள் எதுக்குமா அழுதுட்டு அடக்கி அவையே பேசுதாவன்னு? ஊருக்குள்ள நடக்கிற மாமியார் கொடுமையில நம்மளும் கேட்டுட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு மாமியார் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு நம்ம வீட்டுக்கு அனுப்பி தான் விடுதாவ. நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லை. அந்த பிள்ளை வாரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அப்படி தான் இருந்துச்சு. அவைய சொன்னாப்புல அப்படியே ஆயிருமாம்மா. நீங்கள் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்கம்மா, சும்மா இருங்க. ஏம்மா அழுவாதியம்மா. அட நீங்கள் இன்னும் அழுது கிடக்கிய? ஏம்மா சும்மா இருங்கம்மா. அவளை 4 கூடு கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்போ
அவள் பிள்ளை அப்படி கிடக்காங்கிறக்கா எல்லாரும் எப்படி எடுத்து வந்து பேசிட்டே வச்சுருன்னு இப்போ தான் நான் கொடுத்துட்டு வரேன். அவளே நான் பேசின தப்பு தான், கோபமாக இருந்தாலும் அப்படி பேசிக்க கூடாது வச்சுக்க கூடாதுன்னு சொன்னம்மா. நீங்கள் வருத்தப்படாதீங்க, விடுங்க. சரி ருக்கு, எனக்காக யாரும் கோவப்பட வேண்டாம், பேச வேண்டாம் ருக்கு. நான் வீட்டுக்கு போகிற பிள்ளையும் ஒத்தையில தான் போட்டு வந்திருக்கேன். போய் என்ன ஏதுன்னு பார்க்க ருக்கு. யாரோ என்னமோ சொல்லி என்னமோ பேசிட்டு போகிறோம். என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ருக்கு. நான் யாரும் எந்த கொடுமையும் பண்ணதில்லை. இந்த வார்த்தையும் சொல்லி மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் பேசினது கிடையாது. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாவ. என் மனசாட்சி படி எனக்கு நல்லா தெரியும். நான் எந்த கொடுமை யாரையும் பண்ணதில்லை. போட்டும், அவள் சொன்னான்னு அவளோட இருக்கட்டும். ஏதோ பிள்ளைய பெற்றவ கோவத்தில் பேசிட்டேன். என் பையனுக்கு அப்படி ஒரு நிலம இருந்தால் நான் பேச தானே செய்வேன். அந்த மாதிரி ஒரு கோவத்தில் பேசியிருப்பாளா இருக்கட்டும். பேசுனா பேசிட்டு போட்டோம். நான் வீட்டுக்கு போகிறேன் இருக்கம்மா. பேத்தி ஒத்தையில் கிடக்கா. பக்கத்து வீட்டுக்கார வீட்டு தானே கொடுத்துட்டு வந்தேன். போய் என்ன ஏதுன்னு பார்க்க. நான் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்துக்கிட்டேன். அவியலுக்கும் என் மேலே உள்ள கோவம்லாம் தனியட்டும். நான் இங்கேயே தெரிஞ்சிட்டு இருந்தேன். அவியலுக்கு என் மேலே கோவம் வச்சா தானே வரும். நான் போயிட்டு வார இருக்கு. சரிம்மா, அதுவும் நல்லதான். வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அந்த பிள்ளையும் ஒத்தையில் கிடக்கால என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்குன்னு வராமல் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ கோவத்தில் பேசிட்டு போலாம் இருக்கும். நீங்களும் அதை நினச்சே வருத்தப்பட்டுட்டு இருக்காம அதை எதையும் நினைக்காம விட்டுட்டு சும்மா இருங்கம்மா. நீங்கள் எப்பவும் போல் வாங்க உங்கள் மருமகளை பார்க்கறதுக்கு. என்ன வராமலாம் இருந்துடாதியம்மா கோவத்தில். இல்லை இருக்கு, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். சரிம்மா, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. என்ன இந்த முனியம்மா யோசிக்க மாட்டாவளா? சம்மந்திட்ட போய் இப்படியெல்லாம் பேசலாமா? நாளைக்கு பிள்ளை வாழ போகிற இடம் பற்றிலாம் இது இப்படிலாம் யோசிக்காமல் செய்யாத அந்த பிள்ளை வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இப்படி தொடர்ந்து விடுதாவளே. ஏக்கா, நமக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சுக்கா. 8 மணிக்கிட்ட ஆயிட்டு. நம்ம இனி போனோம்னா பஸ் கிடைக்காது. வாங்கக்கா, நேரத்தோடி போவோம். கடைசி பஸ் போயிட்டுனா பிறகு என்ன செய்யுது? ஆட்டோக்கெல்லாம் துட்டு கிடையாதுக்கா. வாங்க, பஸ்னா ஃப்ரீயாக போயிடலாம். சரிட்டி. அப்போ ருக்கம்மா மீனம்மா நீங்கள் வாரீங்களா? இங்கே தான் இருப்பீங்களா? நான் எங்கே சாவித்திரி வாரது? நான் இந்த முனியம்மா வாரப்போ தான் வரணும். நான் சொன்ன மாதிரி அப்பாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. என்ன சரி மீனம்மா, ருக்கம்மா நாங்கள் போயிட்டு வரேன். என்ன சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. சரிம்மா. ஏட்டி மீனம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை இருக்கு, பச்சை தண்ணி கூட பல்லில் படலை. எனக்கெல்லாம் சக்கரை நோய் இருக்குட்டி. எனக்கெல்லாம் உடம்பு தாங்காது. பசியில் மயக்கமாக வருது. இவளுக்கு பண்ணுற அலப்புறம் அதுக்கு மேலே இருக்குது. எதை யோசிக்கிறதே தெரிய மாட்டேங்க. ஏட்டி மீனம்மா, வாட்டி ஒரு டீனாலும் குடிச்சிட்டு வருவோம். இங்கே நம்மளை டீ குடிக்கல சாப்பிடுதியான்னு கேட்கலாம் ஆள் இல்லை. அவள் லொம்பளத்தில் அழிதாவ. நம்ம போய் ஒரு டீனாலும் குடிச்சிட்டு வருவோம்ட்டி. வாட்டி தலை சுற்றுது டீ. ஏக்கா, நானே சொல்லலன்னு இருந்தேன், நீங்கள் சொல்லிட்டே. சரி வாங்க போவோம். எங்க இருக்க? எங்கன்னா அடுப்புங்கரையில தாங்க இருக்கேன். இரு வாரேன். ஐயா, இது எதுக்கு இப்ப காலங்காத்தால நம்மள தேடிட்டு இருக்காவான்னு தெரியலையே. எதுக்கு இப்ப அங்க ஒரு ஆட் பாக்ஸ் நிறைய இட்லி அவிச்சு போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் எதுக்கு இவ்வளவு இட்லி அவிச்சு போட்டுட்டு கிடக்கா? எங்க ருக்கமா இல்லைங்க, வெளியில போயிருக்காவ. அந்த அப்பா மட்டும்தான் ஒத்தையில இருக்காவ. அதான் அவியலுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுப்போமேன்னு பொங்கிட்டு இருக்கேங்க. சரி ஏங்கங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த பாத்திரம்ல எதுக்கு வாங்கினதா? இங்க மூளையில பாடம் படிக்க இல்ல ஓரமா படுத்து தூங்குதா? குட்டி இட்டி போடுன்னு நினைக்கேன். எட்டி பாத்திரத்துல என்னத்துக்கு அவ்வளோ துட்டு கொடுத்து வாங்கிச்சு ஒரு தொழிலை தொடங்கலாம் வைக்கலாம்னு பேசி தானே வாங்கிட்டு வந்தது. அதை ஒரு ஜோசியரை போய் பார்க்கலாம், ஒரு நல்ல குடிச்சு ஒரு வீட்டில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு பூஜையை நடத்தி ஒரு தொழில் மாதிரி தொடங்கலாம், ஒரு கார்டு அடிக்க கொடுக்கலாம். ஒன்றுமே பேசாமல் நீ பாட்டு கொண்டு வந்து 1 வாரம் ஆயிட்டு வீட்டில் அந்த ஆள் அது ஒரு மூலையே கிடக்கு. அப்படி ஆரம்பத்துலேயே அதை முடக்கி போடலாமா? ஒன்றுமே நான் நீயா எதுவும் சொல்லுவேன்னு பார்க்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அதுவாங்க, அது நல்ல நாள் ஒன்றும் தோதப்பட்டு வர மாட்டேங்கிங்க. அதான் சரி பையன் சொல்லுவோமேன்னு இருந்தேன். பையன் சொல்லுவோன்ட்டு இருந்தியா? எப்போ 5 வருஷம் கழிச்சா? ஏட்டி நீ எல்லாம் சீசன் வந்துட்டு கல்யாண சீசன். இனி கேட்டரிங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குட்டி. நீ சும்மா மசன்னு இருக்காம அடுத்த ஆகிற வேலையை பாரு. நான் போய் ஜோசியக்காரை பார்த்து ஒரு நல்ல தேதி குடிச்சிட்டு வாரேன்ன. கொஞ்சம் காடையும் அடிக்க கொடுப்போம். ஒரு 10 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பூஜை நடத்தி ஆரம்பிப்போம் டீ. சும்மா அதை கொண்டு வந்து மூளையில் வச்சுட்டு இருந்து என்ன செய்ய? எனக்கு இப்போ வேலை வெட்டிலாம் கொஞ்சம் டல் ஆயிட்டு. 2 பிள்ளைகள் இருக்கு பார்த்தியா? இனி படிப்பு ஃபீஸு கட்டணும், அதுகளுக்குள்ள நகை வாங்கணும். நகை விலையெல்லாம் போகிற போக்க பார்த்தா ஒன்றும் வாங்க முடியாது போல். ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு சம்பாதிச்சாதான் முடியும். நீ கொஞ்சம் பொறுப்பாக இரு. என்ன? சரிங்க. சரி போயிட்டு வரேன். ஏன் எப்போ பொறுப்பை பற்றி பேசி ஆளை பாரு. 8-9 வருஷமாக குடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு குடும்பத்தையே பார்க்காம பிள்ளை குட்டிகளை எதை பற்றி நினைக்காம அலைஞ்சவி இன்னைக்கு குடும்பத்தை பற்றி பெரிய சக்கரையாக பேச.
சரி கடவுள் இந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்ததை நினச்சி பெருசாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்னத்த சொல்ல, பாத்தத்தை கொண்டு வந்து மூளையில் வச்சிருக்குமே பூஜை பண்ணலையேன்னு இவையே ஏசுதாவ. அவைய தங்கச்சி அப்படி கிடக்கும்போது நான் எதுவும் பூஜை பண்ணிட்டேன்னா ஊர்க்காரியே என்ன ஏசுவாவ. நான் உங்கள் தங்கச்சி இப்படி கிடக்கனால தான் பூஜை பண்ணாமல் பாத்திரம் ஓரமாக இருக்குன்னு சொன்னால் இவையே ஏசுவாவ. நான் யாருக்கு பயப்படுதானே தெரிலம்மா. ஊர்க்காரியில் பயப்படுதா இல்லை இவியல் பயப்படுதானே தெரிய மாட்டேங்கி. மொத்தத்தில் மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி நான் எல்லா பக்கமும் கிடந்து இழுவட்டுட்டு கிடக்கேன். நான் ஏன் பக்கம் யோசிக்கிறதான் யாரும் கிடையாது. என்னத்த சொல்லுதா, அவளும் எப்போ சரியாகி வீட்டுக்கு வருவானே தெரில. இந்த பிள்ளை என்ன இப்படியா யோசிக்கணும்? அவள்லாம் எவ்வளோ வாய் பேசுவோம், அடுத்த வாழ்க்கை கெடுக்க அப்படி யோசிப்பா. அவள் வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு அவள் மூளை என்ன வேலை செய்யாமையே போயிருக்கும். ஒரு நல்ல ஏதாவது ஒன்று யோசிச்சு வந்து வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போயிருக்கலாம். இப்படியெல்லாம் விஷம் குடித்தா என்ன ஆக போகுது? இப்போ தேவையில்லாத அசிங்கம் தானே. இப்போ நல்ல முறையாக வீட்டுக்கு வந்துட்டு இனி நாள் அந்த பேர் போகுமா? இப்படி மருந்து குடித்தா தானே வச்சுன்னு பேச தானே செய்வாவ. இந்த பிள்ளைலாம் என்னத்தை யோசிக்கனே தெரிலம்மா. மண்டத்தில் களிமண் தான் இருக்கா என்னமோ தெரியலை. சரி இட்லி கொண்டு கொடுப்போம். இந்த அப்பாவுக்கு வர சாம்பாரோட சாப்பிடுவாங்களான்னு தெரியலையே. சட்னி எதுவும் வைக்கணுமான்னு தெரியலை. சரி இருக்கட்டும், முதல்ல சாம்பாரோட கொண்டு கொடுத்து பார்ப்போம். சாப்பிட்டோன்னா பார்ப்போம், இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகிப்போகுது. கொடுத்துட்டு சின்ன பொண்ணு இல்லை லட்சுமியை கிளம்பி பார்த்துட்டு வருவோம். 2-3 நாள் ஆகிட்டு போகிற வெளியிலே போகாமல் இருக்கோம். போய் அவையிலையும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்லிட்டு வருவோம். நம்மளும் பூஜை படாமல் இருக்கிறதும் சரியில்லை. என்ன சரி இவ இப்படி கிடக்கும்போது நான் பூஜை போட்டேன்னா நாத்தனை அப்படி சாக கிடக்க இவ கொண்டாடுதான் பாவ. அதுக்கு பயந்துக்கிட்டே ஒதுங்கி கிடக்க மாதிரி இருக்குது. சரி என்ன ஏதுன்னு ஆவது வேலையை பார்ப்போம்.